என்ன பாவா சாப்பிட்டாச்சா? வேலையெல்லாம் முடிஞ்சா? வேலையும் முடிஞ்சு சாப்பிட்டாச்சு நிறையா. என்ன இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் டயர்டாக தான் இருக்கு. ஏங்க? ஏங்க வா, இன்னும் 2-3 நாளாக நம்ம வந்து கண்டினியூஸாக அரிசி சாப்பாடே சாப்பிட்ருக்கோம்ல. ஆமாங்க, அரிசி சாப்பிட்டா நம்மளால விவசாயம் பண்ண முடியாது நிறையா. அதுவும் கரெக்டு தான். ஆனால் டைம் வந்து நம்ம கிடைக்காததுனால அரிசி சாப்பாடே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம் நிறையா. மெயின் ஏதாவது கம்பு, ராகி, சோளம் இதெல்லாம் டெய்லி ஒரு டைம் மாதிரி சாப்பிடணும் நிறையா. ஆமாங்க, இதை சாப்பிட்றதுனால என்னங்க யூஸு? ராகி சாப்பிட்டீங்கன்னா உனக்கு வந்து நம்ம தோட்டத்தில் நிறைய வெயிட் தூக்குவோம், நிறைய நடப்போம், நிறைய வேலை செய்யும்போது எலும்பு தேய்மானம் இருக்கும். ஸோ அந்த எலும்பு தேய்மானத்துக்கு வந்து ஈடு பண்ணுறதுக்கு ராகி மெயின் யூஸ் ஆகுது. ஸோ சோளம் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ உனக்கு வந்து அந்த நாள் ஃபுல்லாக நீ வந்து வேலை செய்யலாம், எக்ஸ்டெண்டட் வேலை செய்யலாம். அதே மாதிரி கம்பு சாப்பிட்டீங்கன்னா உனக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ இது அதனால தான் வந்து அந்த காலத்தில் வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த 3 ஃபுட்டை வந்து மெயினாக சாப்பிட்டு இருந்திருக்காங்க. நம்மளுமே இப்போ சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அது செய்கிறதுக்கு டைம் இல்லாததுனால அப்படியே ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம் நிதியா, மெயின் இது எல்லாத்தையுமே வந்து பழைய சாப்பாடாக சாப்பிடணும் நிதியா. ஆமாங்க, அமிர்தம் மாதிரி இருக்கு நிதியா அந்த வெயிலுக்கு. சரிங்க, ஓகே, பாய். பாய்.